Hi friends, welcome to KS in Tamil சமையல். இன்னைக்கு நம்ம ரெசிபியில் ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி குக்கர்லேயே எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காயட்டும். மூன்று வெங்காயம் நீல வாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா வதங்கி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக தேவைக்கணும். அது வரைக்கும் வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கூட நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலை கூட பார்க்கலாம். இப்போ இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அது கொஞ்சம் லேட் ஆகும் வதங்கிறதுக்கு. அதுக்குள்ளே நான் வந்து 2.5 டம்ளர் அரிசி, வெரைட்டிஸ் ரைஸ் அரிசி, பாசுமதி அரிசி இல்லை, நீங்கள் எந்த அரிசி ஒன்றாலும் எடுத்துக்கோங்க. நான் 2.5 டம்ளர் போட்டிருக்கேன். அந்த 2.5 கிளாஸ் அரிசிக்கு உண்டான அளவுகள் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை கழுவி ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பீஸ் இஞ்சி லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதை சேர்த்து இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இங்கே பாருங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா வெங்காயம் வந்து நிறம் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே ஃபேனை ஆனியன் மட்டும் எடுத்துட்டு அப்படியே எண்ணெயை எடுத்துட்டு அதே பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் எதுவும் ஊற்றலை, அதுலேயே மீந்து இருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட், தூள் உப்பு. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிட்டு முட்டை வேக வச்சு உரிச்சு இது மாதிரி நல்லா கோடு போட்டு வச்சுருக்கேன். காரம்லாம் அப்போ தான் ஏறும். இப்போ இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை சேர்த்துக்குங்க. நான் வந்து 7 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கர் வச்சிடலாம். இதில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய். உங்களுக்கு நெய் வேணான்னாக்கா ஆயிலே சேர்த்து விட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 3 பீஸ் பட்டை, கிராம்பு ஒரு 5 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, மராத்தி மொட்டு, இது வந்து கல்பாசி ஒரு சின்ன பீஸாக, இது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். 2 பிரியாணி இலையை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதில் 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் சேர்த்துடலாம்.
3 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கினாக்கா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். புதினா சேர்த்துடலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். நல்லா குழைய வேகும். இப்போ தக்காளி வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு தயிர் கலவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம் ஒரு பவுலில். அரை ஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா. நீங்கள் கடையில் இருக்கிறதும் வாங்கி சேர்க்கறதா தான் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா இந்த கலவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே கூட சேர்க்கலாம், அது வந்து அப்படியே கட்டி கட்டியாக திரியாக ஆகிடும். அதனால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்லா தக்காளி வெந்துட்டு இருக்குது. நல்லா வெந்துட்ட உடனே நல்லா ஜல்லியில் இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டாலே நல்லா குழஞ்சிரும். தக்காளி நல்லா குழஞ்சாக்கா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சா தயிர் கலவையை இதில் சேர்த்துடலாம். இப்போ அந்த கலவையை சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். நம்ம கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஆயில் எப்படி பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும், வதக்கி விடணும். ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் 2.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அது வந்து சாதாரண வெரைட்டிஸ் ரைஸ் அரிசி. அதனால் 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணின்ட்டு 5 டம்ளர் தண்ணி. அஞ்சு டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டேன். நீங்கள் ஒவ்வொரு அரிசிக்கும் நமக்கு தண்ணி அளவு மாறுபடும். இதுவே நீங்கள் பாசுமதி அரிசி எடுத்தீங்கன்னாக்கா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எதனா கூட போடணுன்னா உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். இப்போ அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மெதுவாக அப்படி கலக்கி விட்டுடலாம். இப்போ கடைசியாக ஒரு அரை முடி லெமன்.
இப்போ இது வந்து 2 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு கொதிச்ச உடனே நான் ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற எக்கை ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை தூவிடலாம். இதுதான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் முட்டை பிரியாணிக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா மூடி விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு விசில் வெயிட் போட்டு ஒரு விசில் வந்தோடனே நிறுத்திடலாம். அவ்வளோதான். ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி ஏரெல்லாம் ரிலீஸ் ஆன உடனே திறக்கணும். பாருங்க, இப்போ வெயிட் எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பராக நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். நல்லா பலன்னு இருக்கு பாருங்க. அப்படியே உதிரியாக இருக்கு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு சூப்பரான ஒரு முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பலன்னு எப்படி வந்திருக்கு பாருங்க. இதே போல ஸ்டெப்பில் நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப நல்ல மணமாகவும் ருசியாகவும் நல்லா ஸ்பைசியாகவும் இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்துருக்குது டேஸ்ட்டும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.